ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ சீசன் 1 எபிசோடு 8 பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் நடந்த காவாசி விஷயங்கள்ல இருந்து தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும். அதனால கக்காஷி இட்ஸ் ஓவர்னு சொன்ன இடத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல தான் இந்த எபிசோடோட டைட்டிலான த ஓத் ஆஃப் பெயின் அப்படிங்கிற டைட்டில் போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா, நருட்டோ எல்லாம் ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. என்ன எல்லாருமே விழுந்து கிடப்பாங்க அந்த அதிர்ச்சியில். இதுக்கப்புறமா ஜாபுசாவும் சிரிக்க ஆரம்பிப்பான். என்ன சொன்ன கக்காஷி, இது முடிஞ்சிருச்சுனா அப்படின்னு கேட்பான். நீ இதை ஒன்றும் தெளிவாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் கக்காஷி. என்ன மாதிரியான ஒரு நிஞ்சா, அதுவும் உன்ன மாதிரி ஒரு காப்பி கேட் கிட்ட தோத்து போறதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிப்பான். நீ ஆல்ரெடி என்னோட வாட்டர் க்ளோன் ஜுட்ஸுவை காப்பி பண்ணிட்டீல, உன்னோட க்ளோனை வச்சு தானே நான் என்னோட காம்ரேட்ஸ் சாக விட மாட்டேன்னு கூட சொன்னேன். நல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஜாபுசா சொல்லுவான், எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அதே மாதிரி இடன் மிஸ்ட் ஜுட்ஸு எங்கிட்ட இருந்து காப்பி பண்ணி என்ன மாதிரியே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்க. நான் என்ன பண்ண போறேன்னு நீ பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. நான் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்து பிடிச்சிட்டேன் கரெக்டா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஜாபுசா. நைஸ் ட்ரை, ஆனால் அதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். பாத்தீங்கன்னா கக்காஷி பின்னாடி வந்து ஜாபுசா நிப்பான். பார்த்தா கக்காஷி பிடிச்சிருக்கிறதும் குளோனா தான் இருக்கும். நருட்டோவே அதுவும் ஒரு குளோன் அப்படின்னு சொல்லி கத்துவான். இதுக்கப்புறமா கக்காஷிய ஜாபுசா வெறித்தனமா அட்டாக் பண்ணுவான். அவன் பிளேடை யூஸ் பண்ணி கட் பண்ண வருவான். அப்ப கக்காஷி குனிஞ்சிருவாரு. அதுக்கப்புறமா அந்த பிளேடை யூஸ் பண்ணியே ஜம்ப் பண்ணி கிக் பண்ணிடுவான் ஜாபுசா. இந்த அட்டாக்ல கக்காஷி பறந்து போய் விழுந்துருவாரு. அதுக்கப்புறமா கக்காஷி அட்டாக் பண்ண அந்த பிளேடை தூக்கிட்டு ஓடி வருவான். பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்பைக்ஸோட கீழே வந்து குத்தி வச்சிருப்பாரு. மிதிச்ச காலில் அடிபடுற மாதிரி. இதை என்ன ஸ்லோ பண்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜம்ப் ஆவாங்க சாபுசா. கக்காஷி சென்சே எந்த அளவுக்கு அடி வாங்குவார் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சக்குரா, சாஸ்கே எல்லாம் மனசுல நினைப்பாங்க. இதுக்கப்புறமா பறந்து போய் விழுந்த கக்காஷி பாத்தீங்கன்னா தண்ணில இருந்து எந்திரிப்பாரு. எந்திரிக்கும் போது இது சாதாரண தனிமை இல்லையே, இதோட இது டென்ஸே ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப சாபுசா வந்து யூ ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பிரிசன் ஜுட்ஸுவை போடுவான். பாத்தீங்கன்னா அந்த தண்ணி பூராமே ஒரு பிரிசன், அதாவது ஒரு சிறையில அடைச்சு வச்ச மாதிரி ரவுண்டா பால் ஷேப்ல கக்காஷியை பிடிச்சி வச்சிரும். தண்ணியில ஒளியணும்னு நினைச்சது என்னோட முட்டாள்தனம் தான் அப்படின்னு சொல்லி கக்காஷி மனசுல நினைப்பாரு. இதுக்கப்புறமா ஜாபுசா இந்த வாட்டர் பிரிசன் ஜுட்ஸுங்கிறது ஸ்டீலை விட ஸ்ட்ரென்த் ஆனது, இந்த வாட்டரை எதிர்த்தவனால சண்டை போடவே முடியாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அண்ட் ஜாபுசா அதை கேட்ச் பண்ண மாதிரி அவன் கையை உள்ள விட்டே தான் வச்சிருப்பான். இதுக்கப்புறமா உன்னை அப்புறமேல் வந்து உன் கதையை முடிக்கிறேன், அதுக்கு முன்னாடி உன்னோட சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸோட கதையெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் குளோன் ஜுட்ஸு அப்ளை பண்ணுவான். நான் நினைச்சதை விட பயங்கரமான ஸ்கில்ஸ் வச்சிருக்கானே அப்படின்னு கக்காஷி அவரோட மனசுல நினைப்பாரு. இதுக்கப்புறமா ஜாபுசாவோட க்ளோன் வர ஆரம்பிச்சிரும். அதை பார்க்குற எல்லாருமே ரொம்பவுமே பயப்படுவாங்க. இதுக்கப்புறமா ஜாபுசா வந்துட்டு, என்ன தலையில இந்த ஹெட்பேண்டை மாட்டோன்னே நிஞ்சான்னு நினைச்சுக்கிட்டீங்களா, நீங்க எல்லாம் எப்போதேமா நிஞ்சாவீங்க, என்னோட பிங்கோ புக்ல நீங்க எல்லாமே செத்து உங்க பேர் வரும்ல அப்பதான் நிஞ்சாவீங்க, அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் நிஞ்சான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அது வெறும் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ட அதிகப்படுத்துவான். இந்த இடத்துல நருட்டோ ரொம்பவுமே பயப்படுவான். இதுக்கப்புறமா நருட்டோவை ஜாபுசா அட்டாக் பண்ணுவான். என்னடா வரவும் போறவும் பூரா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நருட்டோவே அட்டாக் பண்றீங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்க. அட்டாக் பண்ணி நருட்டோ பயங்கரமா பறந்து போய் விழுவான். பாத்தீங்கன்னா அவன் தலையில ஹெட் பேண்ட் கண்டு விழுந்துரும். அந்த ஹெட் பேண்ட் மேலேயே காலை வச்சு நிப்பான் ஜாபுசா. இதுக்கப்புறமா அந்த பிரிசன்ல இருக்க கக்காஷி இருந்துட்டு கத்த ஆரம்பிப்பாரு. தயவு செஞ்சு எல்லாருமே பிரிட்ஜ் பில்டரை கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருங்க, இவங்க கூட எதிர்த்து சண்டை போடுறதுல எந்த விதமான யூஸுமே கிடையாது அப்படின்னு சத்தம் போடுவாரு. இதுன்னு மட்டும் இல்லாம அவனால அவனோட குளோனை யூஸ் பண்ணியே அவனோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது இந்த பிரிசனை அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கான். இருந்தாலுமே அவன் க்ளோன் வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் போகும். ஆனா நீங்க இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சு ஒரு லிமிட்டை தாண்டிட்டீங்கன்னா அவன் க்ளோன் அந்த இடத்துல யூஸ்லெஸ்ஸா போயிடும், அதனால ஓட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கிற சாசுகே வந்துட்டு, என்ன பயந்து ஓடுறதா, இதுக்கான சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு மனசுல நினைப்பான். இதுக்கப்புறமா சாசுகே இந்த இடத்துல எதுவுமே நீ பிரயோஜனம் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சக்குராவும் நருட்டோவும் பயந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, நாங்க போன டைம் பண்ண ஃபார்மேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே அவன் டிஃபீட் பண்ணிட்டான், உங்களை காப்பாத்துறது மட்டும்தான் இங்க இருக்க ஒரே ஆப்ஷன் அப்படின்ட்டு கக்காஷியை காப்பாத்துறதுக்கு சாசுகே ரிட்டர்ன் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி அட்டாக் பண்ண சாசுகே ஓடி போய் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண போவான். அந்த டைம்ல ஜாபுசா சாசுகேவோட கழுத்தை பிடிச்சு தூக்கி எறிஞ்சிருவான். சாசுகேன்னு சொல்லி சக்குரா கத்துவா. இவன் என்ன சாசுகேவே டிஃபீட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி நருட்டோ பாப்பான். ஓஹோ இதான் ஜோனின் லெவலா, இவன் மட்டும் இப்ப என்ன பார்த்தானா கொன்றுவானே, இவங்கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடணுமே சொல்லிட்டு நருட்டோ திரும்பி ஓட பாப்பான். அப்ப அவனோட லெஃப்ட் ஹேண்ட்
ஹேண்ட்ல இருக்க காயத்தை பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ட் ஆவான். அந்த காயத்தை பார்த்த உடனேயே நருட்டோவுக்கு அவன் முதல்ல பண்ண ப்ராமிஸ் ஞாபகத்துக்கு வரும். இதுன்னு மட்டும் இல்லாம அவன் ஸ்டார்டிங்ல யுருகா கிட்ட சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அந்த பேண்டுக்காக அவன் பட்ட பாடு, அதுக்கப்புறமா அந்த டீம்ல செலக்ட் ஆகிறதுக்காக அவன் பட்ட கஷ்டம், அந்த இடத்துல கக்காஷி சொன்ன லைஃப் ரிஸ்க பத்தி எல்லாம் யோசிச்சு பார்ப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ எந்திரிச்சு, நான் ஒரு ட்ரூ நிஞ்சா, என் வழிகளை தாங்கிக்க கூடியவன், இதுக்கப்புறம் நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபுசாவை அட்டாக் பண்ண ஓடுவான். டே முட்டா பையிலே நிறுத்திக்கடா அப்படின்னு சொல்லி கக்காஷி கத்துவாரு. ஐயோ நருட்டோ என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி சாக்குரா ரொம்ப பயங்கரமா கத்துவா. முட்டா பைய அப்படின்னு சொல்லிட்டு ஜாபுசா அட்டாக் பண்ணுவான். பாத்தீங்கன்னா நருட்டோவோட பிளட் அப்படியே தெரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நருட்டோ பறந்து வந்து விழுவான். அந்த இடத்துல ஒரே டஸ்டா இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாமே கலைஞ்சதுக்கு அப்புறம் நருட்டோ காட்டுவாங்க. அப்ப சக்குரா இருந்துட்டு, நீ என்ன முட்டாளா, அவனுக்கு நம்ம மேட்சே கிடையாது, சாசுகேனாலேயே அவன் கூட நிக்க முடியல, நீ என்ன பெரிய ஆளா, அவங்ககிட்ட போய் சண்டைக்கு ஏற அப்படின்னு சொல்ற மாதிரி சக்குரா பயங்கரமா திட்ட ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் நருட்டோ மெல்ல மெல்லமா எந்திரிப்பான். அப்ப சக்குரா அவனை பார்த்து ஆச்சரியப்படுவா. அந்த டைம் நருட்டோவோட கையில அவனோட ஹெட் பேண்ட் இருக்கும். ஜாபுசா மிதிச்சிட்டு இருந்தது. இத பாக்குற சக்குரா, இந்த ஹெட் பேண்ட் இதுக்காக தான் போனானா அப்படின்னு சொல்லி யோசிப்பா. சுத்தி இருக்க எல்லாருமே ரொம்பவுமே ஆச்சரியமா பாப்பாங்க நருட்டோவை. இதுக்கப்புறமா நருட்டோ எந்திரிச்சு, டேய் ஒன்னத்தாண்டா புருவம் இல்லாதவனே, இத நல்லா கேட்டுக்க, உன் பிங்கோ புக்ல இதையும் ரெக்கார்ட் பண்ணிக்க. ஹிடன் இன் த லீவ்ஸ் வில்லேஜ் சேர்ந்த நிஞ்சா, ஃபியூச்சர்ல ஒக்காகே ஆக போறவன், லீஃப் நிஞ்சா ஸ்டைல்ல உன்னை அட்டாக் பண்ணான்னு எழுதிக்க அப்படின்னு சொல்லி நருட்டோ அவனோட ஹெட் பேண்ட மாட்டுவான். இத கேட்கற ஜாபுசா பயங்கரமா டென்ஷன் ஆவான். கக்காஷி நருட்டோ அப்படின்னு மனசுல நினைப்பாரு. இதுக்கப்புறமா டாசுனா வந்துட்டு, இவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப லூசுன்னு தான் நினைச்சேன், பரவாயில்ல இந்த பையனுக்குள்ளேயும் நிறைய தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ சாசுகே கிட்ட அவனோட பிளான சொல்லுவான். பிளானா அப்படின்னு சொல்லிட்டு சாசுகே சிரிச்சுட்டு, பரவாயில்ல இப்ப நான் டீம் ஒர்க்கை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதுக்கப்புறமா சக்குரா, எனக்கே இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் வருது நருட்டோ பத்தி அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்பா. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு, என்ன காய்ஸ் தெரிக்க விடலாமா அப்படின்பா. ரொம்ப சின்ன பசங்களா இருக்கீங்க, ஆனா இவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசுறீங்களே, என்ன உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஜாபுசா கேட்பான். இதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு, இது நல்லதுக்கே இல்லைன்னு மனசுல நினைச்சிட்டு, முதல்ல இங்க இருந்து எல்லாத்தையுமே ஓடத்தான சொன்னேன், என்ன இங்க நின்று உங்களோட கட்ஸை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களோட மிஷன் என்ன, பிரிட்ஜ் பில்டரை சேவ் பண்ணும், அந்த வேலையை முதல் பாருங்க, முதல்ல எல்லாரும் இங்க இருந்து ஓட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கக்காஷி கத்துவாரு. இத கேட்ட நருட்டோ, என்ன ஓல்ட் மேன் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு டாசுனா இருந்துட்டு, என்னை பத்தி எந்த கவலையும் படாதீங்க, என்னாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு, உங்க சென்சேவ் மாட்டிருக்காரு, என்னை பத்தி கவலைப்படாம போய் உங்க சென்சேவை காப்பாத்துங்க அப்படின்பாரு. இத கேட்ட நருட்டோவும் சாசுகேயும் சந்தோஷப்படுவாங்க. சாசுகே வந்துட்டு, என்ன கேட்டையில ரெடியா அப்படின்னு சொல்லி நருட்டோ கிட்ட கேட்பான். அதுக்கு நருட்டோ ரெடி தான் அப்படின்னு சொல்லுவான். இத கேட்ட ஜாபுசா சிரிக்க ஆரம்பிப்பான். என்ன நீங்க நிஞ்சா ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கத்துக்கல போல இருக்கு, இத ஒரு விளையாட்டாவே நினைச்சிட்டு இருக்கீங்க, நான்லாம் உங்க ஏஜ்ல இருக்கும் போதே என் கையில ரத்தக்காரை எல்லாம் படிஞ்சிருச்சு அப்படின்னு ஜாபுசா சொல்லுவான். இதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு, ஜாபுசா த டீமன் அப்படின்னு சொல்லுவாரு. இத கேட்கிற ஜாபுசா, ஓ உனக்கு என்ன பத்தி ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வில்லேஜ் ஹிடன் இன் த மிஸ்ட், இந்த வில்லேஜ பிளட் மிஸ்ட்னு தான் கூப்பிடுவாங்க, அந்த கடைசி டெஸ்ட பத்தி தான் அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்ல வருவாரு. அதுக்குள்ள ஜாபுசா வந்துட்டு, ஓ உனக்கு அந்த கிராஜுவேஷன் எக்ஸாம் பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்ட்டு சிரிப்பான். இத கேட்கிற நருட்டோ வந்துட்டு, நாங்களும் தான் கிராஜுவேஷனை தாண்டி தான் வந்திருக்கோம், என்ன கிராஜுவேஷனை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். அதை கேட்கிற ஜாபுசா சிரிப்பான். இதுக்கப்புறமா ஜாபுசா வந்துட்டு சொல்ல ஆரம்பிப்பான், என்ன தெரியுமா கிராஜுவேஷன் எக்ஸாம்னா, ஒன்னு ஒருத்தனை நீ கொல்லணும், இல்லைன்னா நீ கொல்லப்படணும், உங்களை மாதிரி சின்ன பசங்களா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபைட் பண்ண வைப்பாங்க, அது ரொம்பவுமே க்ரூவலா இருக்கும், ரொம்ப வருஷம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட பழகி இருப்பீங்க, சாப்பாடெல்லாம் ஷேர் பண்ணிருப்பீங்க, ஒன்னா உங்களோட ட்ரீம்ஸை பத்திலாம் பேசியிருப்பீங்க, ஆனா இந்த இடத்துல நீங்களா இல்ல உங்க நண்பனா அப்படிங்கிறது தான் கடைசியில முடிவாகும், நிறைய பேர் சாவாங்க அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா கக்காஷி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரீஃபார்ம் பத்தி சொல்லுவாரு. இதை கேட்கிற சாக்குரா வந்துட்டு, ரீஃபார்மா என்ன அப்படின்னு கேட்பா. சென்சே என்ன ஈவில் டீமன்ல சொல்றீங்களே, என்ன அங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா கேட்பா. அதுக்கு கக்காஷி வந்துட்டு சொல்லுவான், அங்க ஒரு பையன் வந்தான், 100க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆனா அந்த சின்ன பையன் நிஞ்சா கூட கிடையாது, ஆனா அந்த இடத்துல அந்த 100 பேருமே செத்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இது உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாசுகேவை அட்டாக் பண்ணுவான் ஜாபுசா. பாத்தீங்கன்னா சாசுகேக்கு வாய் வழியே பயங்கரமா ரத்தம் வரும். இத பாக்குற சக்குரா பயந்து சாசுகே அப்படின்னு கத்துவா. இதுக்கப்புறமா சாசுகேவோட வயிற்றுல காலை வச்சு பயங்கரமா மிதிச்சிட்டு இருப்பான் ஜாபுசா. இத பாக்குற கக்காஷி ரொம்பவுமே டென்ஷன் ஆவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். இத பாக்குற ஜாபுசா வந்துட்டு, என்ன கொஞ்சமே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா பாத்தீங்கன்னா நருட்டோ நிறைய ஷேடோ க்ளோன்ஸ் கிரியேட் பண்ணிருப்பான். இதுக்கப்புறமா சாசுகே கொஞ்சம் எந்திரிச்சு முழிச்சு பார்ப்பான். இதுக்கப்புறமா ஜாபுசாவை ஃபுல்லாவே நருட்டோ கவர் அப் பண்ணிடுவான். அந்த இடத்துல இருந்து அவன் தப்பிக்க மாட்டான்னு நினைக்க தோணும். இருந்தாலும் ஜாபுசா அப்படியே ஒரே அடியில எல்லாத்தையும் பறக்க விட்டுருவான். இதை பாக்குற டாசுனா வந்துட்டு, உங்களால கண்டிப்பா அவனை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி
சொல்லி கத்துவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ நான் என் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஷூரிக்கன் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு ஷூரிக்கன் எடுத்து சாஸ்கே கிட்ட கொடுப்பான். அந்த ஷூரிக்கனை புடிச்சதுக்கு அப்புறமா சாஸ்கே வந்துட்டு இதுதான் அவன் பிளானா நருட்டோ, பரவாயில்ல செம்ம அப்படின்னு சொல்லுவான். டீமன் வின் ஷூரிக்கன் வின் மில் ஆஃப் ஷேடோஸ் அப்படின்னு சாசுகே சொல்லுவான். இத பாக்குற சக்குரா ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆகி பாப்பா. இத பாக்குற சாபுசா வந்துட்டு இந்த மாதிரி ஷூரிக்கன்லாம் எங்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா சாசுகே ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அந்த வாட்டர் குளோனா இருக்கறதுக்கு எய்ம் பண்ணிக்க மாட்டான் சாசுகே. கக்காஷியை புடிச்சு வச்சிருக்கிற ரியல் ஜாபுசாவுக்கு எய்ம் பண்ணிருப்பான். இருந்தாலும் அந்த குளோன் ஜாபுசா வந்து அதை புடிச்சிரும். புடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஷேடோவா இருக்கிற பிளைண்ட் ஸ்பாட்ல இன்னொரு ஷூரிக்கன் வரும். என்ன ரெண்டாவது ஷூரிக்கனா அப்படின்னு பாப்பாங்க. அப்ப சாக்குரா வந்துட்டு சொல்லுவா பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து இந்த ரெண்டாவது ஷூரிக்கன் வந்திருக்கு அப்படின்னு. இந்த ஷூரிக்கன் கிட்ட இருந்தும் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான் ஜாபுசா. நான் தான் சொன்னேன்ல நீங்க இன்னும் பைத்தியக்காரனாவே இருக்கீங்க, இந்த ஷூரிக்கன்ல என்கிட்ட வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா அவன் பின்னாடி போன ஷூரிக்கன் அப்படியே ரிவர்ஸ் திரும்புற மாதிரி ஆகும். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சாசுகே சிரிப்பான். இதுக்கப்புறமா அங்க போற ஷூரிக்கன்ல இருந்து நருட்டோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வருவான் அவனோட ரியல் உருவத்துக்கு. இத பார்த்த டாசுனாவும் சாக்குராவும் இம்ப்ரெஸ் ஆகி பாப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி ஜாபுசா பயங்கர ஷாக் ஆகி பாப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ இத சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனோட குணாயை எடுத்து வீசுவான். இந்த இடத்துல இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது என்ன இந்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. டெய்லி ஒன் வீடியோ அப்படிங்கறத நான் இந்த வீடியோல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいなこの